Hi, welcome to the squad. This is Kodaivo. And இந்த எபிசோட் ஆஃப் த ரியாக்ட் சீரீஸில் நம்மளோட இன்ஸ்டாகிராம் க்ளோனை கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ இப்போ ரிமைனிங் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரி செக்ஷன் அண்ட் அதுக்கப்புறம் கரெக்ட் ஆப்ரேஷன்ஸ்க்கு கமெண்ட்ஸ் வச்சு எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை அடுத்து பார்ப்போம். இப்போ இந்த ப்ளூ கலரில் இருக்கிற ஸ்டோரி செக்ஷனை ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிடலாம். இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக இருக்க போகுது. ஸோ சப்போஸ் போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 1.5x வேணால் வச்சு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டோரிஸ்க்கு வந்து டேட்டா வந்து ரெடி பண்ணிடலாம் ஜேசன் டிபியில். டெர்மினல் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த போஸ்ட் அப்படிங்கிற இது இருக்கு இல்லையா, இதை காப்பி பண்ணிக்கிறேன். இந்த எண்ட் பாயிண்ட்டுக்காக நம்ம வச்சிருக்கிற ஜேசனை அப்படி காப்பி பண்ணிவிட்டு அதில் வந்து மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். தேவையில்லாதெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்னு. ஓகேவா? அகெயின் நீங்கள் பேக் எண்ட் வச்சுருக்கப்ப இந்த பிரச்சனைகள்லாம் இல்லை. இப்போ இல்லாததுனால டம்மி டேட்டாக்காக தான் இவ்வளோ போராட்டம். ஸோ ஸ்டோரி அப்படின்னு பேரை மாற்றிட்டேன். யூசர் நம்மளுக்கு தேவை. எந்த ஸ்டோரி வந்து எந்த யூசர் போட்டிருக்காங்கங்கிறது தேவை. ஸோ அதுக்குள்ளே இருக்கட்டும். கேப்ஷன் டைம் ஸ்டாம்ப் எல்லாம் வேணாம். ஆக்சுவலி நீங்கள் வேணும்னா டைம் ஸ்டாம்ப் வச்சு பண்ணலாம். டைம் ஸ்டாம்ப் வச்சு பண்ணி அந்த டைம் ஸ்டாம்ப் இருக்கிற ஆர்டரில் சார்ட் பண்ண சொல்லலாம். ஓகே, சார்ட்டிங்லாம் நம்ம எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்லேயே பார்த்துருக்கோம். ஸோ அந்த சார்ட் பண்ணி அந்த ஆர்டரில் நீங்கள் ஸ்டோரி டிஸ்பிளே பண்ண கூட வைக்கலாம். அப் டு யூ. அது நீங்கள் பண்ண மோர் காம்ப்ளிகேட்டடாக ஆக்கிட்டு போகலாம். அது உங்களோட விருப்பம் தான். ஓகே, அண்ட் இங்கேயும் கேப்ஷன்லேருந்து டைம் ஸ்டாம்ப் ரிமூவ் பண்ணிடலாம். இந்த காமாவையும் சேர்த்து அப்புறம் யா. ஸோ 3 ஸ்டோரி அங்கே 3 போஸ்டர் இருந்துச்சுல, அது மாதிரி 3 ஸ்டோரி அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். அண்ட் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 3 இமேஜ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்த ஆசட்ஸ் ஃபோல்டரில் வேர்ட்டிக்கலாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏன்னா அப்போ தானே வந்து அந்த ஸ்டோரி வைப்பில் இருக்கும், வேர்ட்டிக்கலாக இருக்கணுங்கிறதுனால. ஸோ இதை வந்து அப்படியே காப்பி ரிலேட்டிவ் பாத் கொடுத்துட்டு இந்த இமேஜில் வந்து இதுக்கு பதிலாக இதை வச்சிடலாம். ஓகே, என்னாச்சு? ஓகே, ஸோ இதே மாதிரியே மிச்சது வந்து S2 அண்ட் S3. ஸோ அதையும் வச்சிடலாம். S2 S3. ஓகே, ஸோ ஐ திங்க் எண்ட் பாயிண்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஜேசன் டிபிக்கு அதில் இருக்கிற இது போகணும் அப்படின்னா பாதியில் எடிட் பண்ணதுனால எரராக சொல்கிறான். திரும்ப ரன் பண்ணுறேன், எரர் எதுவும் இல்லை. ஸ்டோரிங்கிற எண்ட் பாயிண்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ ப்ரௌசரில் அதை வேணால் செக் பண்ணிடுவோமா? ஸ்பெசிஃபிக்காக அந்த ஸ்டோரிங்கிற எண்ட் பாயிண்ட்டுக்குள்ளே நான் போகிறேன். ஓகே, 3 ஸ்டோரி காட்டுது, இமேஜஸோடு இருக்குது. ஸோ இந்த எண்ட் பாயிண்ட் இஸ் ரெடி. இப்போ வந்து இதை யூஸ் பண்ணி நம்ம ஃபர்தராக அந்த ஸ்டோரி டிஸ்பிளே பண்ணுறதுக்கான இது பண்ணலாம். ஜேசன் டிபியை க்ளோஸ் பண்ணிடுறேன், சைட் பாரை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஆக்சுவலி ஏதோ ஒரு எரர் என்னைக்கோ நோட்டீஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஒரு நிமிஷம் இருங்க, பார்க்குறேன். கன்சோல், யா, இந்த 103 இதுதான். வேறு எப்பயோ இதில் அடுத்தது பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம்ல ஃபஸ்ட்டு. அப்படி பார்க்குறப்ப இந்த 103 அப்படின்னு சொல்லிட்டு எரராக வந்துச்சு. இது எதனால் அப்படின்னா நம்ம ஜேசன் டிபி இருக்கு இல்லையா, ஜேசன் டிபியில் வந்து டேட்டாவை வந்து ரெப்ளிகேட் பண்ணி போட்டிருப்போம். எந்த டேட்டானா ஐ திங்க் ப்ரொஃபைல் தான். ப்ரொஃபைலை வந்து ரெப்ளிகேட் பண்ணி போட்டிருப்போம் இல்லையா. ப்ரொஃபைல் கிடையாது, சஜஷன்ஸ். யா, சஜஷன்ஸ் வந்து ஆல்ரெடி ஐடி 102, 101, 102, 103 இருக்குது. அண்ட் 103ங்கிறத 2 தடவை திரும்ப காப்பி பண்ணி போட்டப்போ ஐடியை சேஞ்ச் பண்ணாமல் விட்டுருக்கேன். ஸோ அதனால் நம்ம அந்த ஐடியை வந்து அங்கே கீயாக யூஸ் பண்ணுறப்ப அது யூனிக்காக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த எரர் வந்து வருது. இப்போ இருக்கக்கூடாது. இன்ஸ்பெக்ட், யா, கன்சோலில் எதுவும் காட்டல, எரர் இல்லை. ஓகேவா? ஸோ இதுதான், இது என்ன எரர்னு ஃபிகர் அவுட் பண்ணுறதுக்கே எனக்கு டைம் ஆயிடுச்சு. 103 இங்கே ஐடியே இல்லையடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக ஆக்கிட்டேன். பட் அகெயின் அதான் மென்ஷன் பண்ணணும்னு நினச்சேன், பண்ணிட்டேன். ஓகே, இப்போ ஸ்டோரிஸ் காம்பனண்ட்குள்ளே போவோமா? சஜஷன்ஸ் க்ளோஸ் பண்ணிடலாம், போஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். index.css இருக்கட்டும். எதுக்கு அப்படின்னா நான் வந்து இருங்க கிளிப் போர்டில் வச்சுருப்பேன், அதை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த சிஎஸ்எஸ் தான். இதை வந்து நான் அப்படியே பேஸ்ட் பண்ணிட்டேன், டைப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது வந்து நான் பண்ணல, ஜிபிடிட்ட கேட்டது தான். இதை உட்காந்து ஒன்றுனா பண்ணுறது பண்ணி பார்க்கலாம். இன்னும் இட் வில் டேக் டைம். ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த கலர்ஸ் எல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு தோணும்னு நினைக்கிறேன். இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரியை சுற்றி வந்து ஒரு வட்டம் இருக்கும் இல்லையா, ஒரு கிரேடியண்ட்டான வட்டம். அந்த வட்டத்துக்காக உள்ள சிஎஸ்எஸ் தான். ஸோ
இது வந்து ஆனால் லைட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வித் ஹைட்டு 45 பிக்சல்ஸ்னு வச்சுருக்கேன். அது ஆக்சுவலி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுவோம் எவ்வளோ தேவைங்கிறத பொறுத்து. டிஸ்பிளே எஃபெக்ட்ஸ் ஏன்னா அடுத்தடுத்து வரணும் இல்லையா? ஸ்டோரி வந்து கீழே கீழே வராமல் ஒரே லைனில் வரணும். அண்ட் அலைன் சென்டர் வந்து இது ரெண்டுமே வந்து சென்டர் அலைன் பண்ணுறதுக்கு ஒன்று வெர்டிக்கல் அலைன்மெண்ட், இன்னொன்று வந்து ஹரிசான்டல் அலைன்மெண்ட். அப்புறம் பார்டர் ரேடியஸ் 50%ன்னு கொடுத்தா தான் வந்து அது சர்க்கிளாக மாறும். ஓகே, சர்க்கிள்க்கு எப்பயும் பார்டர் ரேடியஸ் 50%. அப்புறம் இதுதான் இந்த பேக்ரவுண்டில் வந்து லீனியர் கிரேடியன்ட் கொடுத்து இந்த 3 கலர்ஸ் கொடுத்துருக்கோம். 3 கலர்ஸ்லையும் கிரேடியண்ட்டாக ஆகும். அண்ட் இந்த 45 டிகிரிஸுங்கிறதுனால அது வந்து இப்படி ஸ்லாண்டிங்காக கிரேடியண்ட் ஆக போகுது. ஓகேவா? ஸோ ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சிஎஸ்எஸ் தான் அகைன். இதில் நான் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். ஓகே, ஆப்பில் இப்போ நம்ம வந்து ஃபீடுக்குள்ளே போகணும் அப்படி தானே? feed.jsx. சரி, இந்த feed.jsxல ஆல்ரெடி ஸ்டோரிஸ்ன்னு வச்சுருக்கோம். ஸ்டோரிஸ்குள்ளே தான் இப்போ நம்ம போகணும். ஓகே, ஸ்டோரிஸ்குள்ளே வந்துட்டோமா? இதில் முதல்ல இந்த பேக்ரவுண்ட் இன்ஃபோவை வந்து ரிமூவ் பண்ணி விட்றேன். இல்லைன்னா அவன் வந்து அந்த ப்ளூ கலர் காமிச்சிக்கிட்டே இருப்பான். ஓகே, ஸோ ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் இருக்குது. அதுக்கு எனக்கு தெரிஞ்ச அந்த ஹைட் மட்டும் செட் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். அது இருந்துட்டு போகுது. ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து டேட்டாவை நம்ம ஃபெச் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன், ஸ்டேட் வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ணுறேன். கான்ஸ்ட் ஸ்டோரி வேணாம், ஸ்டோரிஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸ்டோரிஸ் கமா செட் ஸ்டோரிஸ் இஸ் ஈக்குவல் டு யூஸ் ஸ்டேட் ஆஃப். இது ஒரு அரே, ஏன்னா மல்டிபிள் ஸ்டோரிஸ் நம்மளுக்கு ஒரேடியாக கிடைக்கும். ஸோ இது ஒரு அரே. அண்ட் இதுக்கு டேட்டா வந்து நம்ம ஃபெச் பண்ணணும். அதை நான் என்ன பண்ணுறேன், யூஸ் எஃபெக்டில் எழுதுகிறேன். யூஸ் எஃபெக்ட் ஆஃப் இங்கே வந்து ஃபெச் அந்த எண்ட் பாயிண்ட் என்ன இங்கே வந்து இதில் இருந்துச்சு. இன்னும் இல்லை, டைப் பண்ணலாம். அதுக்கு பதிலாக சோம்பேறித்தனப்பட்டு காப்பி பண்ணிட்டு வரேன், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இந்த ஸ்டோரிங்கிற எண்ட் பாயிண்டில் போனோம் அப்படின்னா நம்மளுக்கு எல்லாம் கிடைக்க போகுது. அதுக்கப்புறம் .then இதை டேட்டாவாக வாங்கி data.json ரிட்டர்ன் பண்ண போகிறோம். .then இதை வந்து செட் ஸ்டோரிஸ்க்கு ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இதில் முதல்ல ரிசீவ் பண்ணணும். ஸோ டேட்டா arrow set stories of data டாட் கேட்ச். எரராக இருக்குது அப்படின்னா சும்மா console.log மட்டும் பண்ணுறேன். பட் ஆக்சுவலாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எரர் ஹேண்ட்லிங் நம்ம பார்த்துப்போம். இந்த எரரை வந்து எடுத்து நம்ம அந்த யூசருக்கு காட்டுற மாதிரி வைக்கணும். பட் இங்கே வந்து சும்மா இதிலே முடிச்சிட்டேன். ஓகே, ஸோ இது வந்து ஃபெச் பண்ண போகுது. அண்ட் இது ஒரு வாட்டி ரன் ஆனால் போதும்னு சொல்லிட்டு எம்டி டிபெண்டன்சி அரே கொடுத்துட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த டேட்டாவை எடுத்து நம்ம வந்து ஸ்டோரிஸில் வந்து செட் பண்ணிடுவோம். இப்போ அதை வந்து நம்ம ஃபர்தராக அப்படி அந்த ஸ்டோரியாக காட்டுறதுக்காக எழுதலாம். ஓகே, ஸோ அது எப்படி இருக்க போகுது அப்படின்னா, முதல்ல இந்த ஸ்டோரிஸில் வந்து வேல்யூ இருக்கான்னு சொல்லி செக் பண்ணணும் இல்லையா? வேல்யூ இல்லை அப்படின்னா அது ஒரு பிரச்சனை. ஸோ ஸ்டோரிஸ் டாட் லென்த் கிரேட்டர் தேன் 0. ஏன் லென்த் கிரேட்டர் தேன் 0ன்னு பார்க்குறேன்னா இது வந்து ஒரு அரே. ஸோ நம்ம நல் செக் வந்து பண்ணுறது இங்கே பிரோஜனம் கிடையாது. ஸோ லென்த் கிரேட்டர் தேன் 0ன்னு பார்க்குறேன். லென்த் கிரேட்டர் தேன் 0வாக இருந்தால் ஒரு காம்போனண்ட், இல்லை என்றால் இன்னொரு காம்போனண்ட். இந்த இன்னொரு காம்போனண்ட் வந்து ஒரு பி டேக்கை போட்டுட்டு லோடிங் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வச்சுக்கிறேன். அதுக்கு நம்ம எதுவும் பெருசாக எஃபர்ட் போடலை. இதில் தான் வந்து நம்ம ஃபர்தராக நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டி இருக்கும். ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஸ்டோரிஸ் எடுத்து மேப் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டோரிஸ் டாட் மேப் ஆஃப் இதுக்குள்ளே நம்ம ஒரு கால்பேக் ஃபங்க்ஷன் அண்ட் அதில் இருக்கிற ஒரு ஸ்டோரியை மட்டும் கொடுக்கணும். ஸோ ஒரு ஸ்டோரியை மட்டும் கொடுத்துட்டு அதில் ஒரு காம்போனண்ட்டை நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்னா ஒரு டிவ்வை போட்டு இந்த டிவ்வுக்குள்ளே அந்த யூசரோட ப்ரொஃபைல் ஃபோட்டோ அதுதானே காட்டும் நம்மளுக்கு ஸ்டோரிக்கு வெளியே. ஸோ அந்த ப்ரொஃபைல் ஃபோட்டோவை வந்து நம்ம காட்டணும். ஸோ ஒரு இமேஜ் டேக்கில் சோர்ஸில் முதல்ல கர்லி பிரேஸ் போட்டுக்கலாம்.
ஸ்டோரி டாட் ஸ்டோரினா இங்கே கரெக்டாக வந்துடுச்சு. ஓகே, ஸ்டோரி டாட் அதில் இருக்கிற யூசரில் இருக்கிற ப்ரொஃபைல் பிக்சர் அப்படி தானே? ஸோ யூசருக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் ப்ரொஃபைல் பிக்சர் போகணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டோரி டாட் யூசர் டாட் ப்ரொஃபைல் பிக்சர் ப்ரொஃபைல் அண்டர்ஸ்கோர் பிக். ஓகே, ஸோ இதுதான் வந்து டிஸ்பிளே பண்ணணும். ஆல்ட் டெக்ஸ்ட் வந்து டிபி அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து டிஸ்பிளே ஆகணும். அண்ட் இங்கே வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா கீ கொடுக்குறோம். கீ கொடுக்கல அப்படின்னா அது ஒரு பிரச்சனையாகும். ஸோ ஸ்டோரி டாட் ஐடியை வந்து நான் கீயாக வச்சுக்கிறேன். சரியா? இப்போ ஃபார்மேட்டிங் எதுவும் பண்ணல. ஸோ இங்கே என்ன ஆயிருக்கான் அப்படின்னா அந்த டிபி தான் பார்த்தீங்களா? ஃபேக் ஐடிக்கு எப்படி டிபி இருக்குமோ கரெக்டாக அந்த மாதிரி டிபியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதுதான் எல்லாம் ஃபுல் சைஸில் வருது. அதை நம்ம வந்து அது பண்ணலாம், சரி பண்ணும். ஓகே ஓகே ஸோ இப்போ முதல்ல இதை சரி பண்ணிடலாம், அதுக்கப்புறம் அடுத்து நான் போகிறேன். இங்கே வந்து ஒரு கிளாஸ் நேம் ஈக்குவல் டு ஸ்டோரி ஹைஃபன் டிபின்னு வச்சுக்கிறேன். அண்ட் ரவுண்டட் ஹைஃபன் சர்க்கிள், இது வந்து ரவுண்டட் ஹைஃபன் சர்க்கிள் வந்து பூட்ஸ்ட்ராப் கிளாஸ். இங்கே பார்த்தீங்களா எல்லாத்தையும் ரவுண்டாக ஆக்கிடுச்சு. இப்போ இதுக்கெல்லாம் வித்து செட் பண்ணணும், இல்லைனா அது பார்க்க அசிங்கமாக இருக்கும். அண்ட் ஆல்சோ டீஃப்ளெக்ஸும் வைக்கணும், அப்போ தான் வந்து இது அடுத்தடுத்து வரும். பட் அதெல்லாம் அடுத்து பண்ணலாம். முதல்ல இந்த ஸ்டோரி ஹைஃபன் டிபிக்கு வித்து செட் பண்ணுறேன். index.css width வந்து 40 pixels. ஓகே, ஸோ 40 பிக்சல்ஸ்னு வச்சாச்சு. இப்போ வந்து எல்லாம் நேராக இருக்குது, ஒரே நேர்கோட்டில். அதை வந்து நம்ம ஹரிசாண்டலாக மாற்றணும். ஸோ அதுக்காக ஃப்ளக்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். இங்கே எல்லா ஸ்டோரியுமே நம்மளுக்கு பேரலாக வரணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த பேரண்ட் காம்போனண்ட்டில் வந்து ஒரு டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன். இங்கே பூட்ஸ்ட்ராப் கிளாஸ் தான். ஸோ ஹரிசாண்டலாக மாறிட்டான். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டிபிக்கு கீழேயும் வந்து நம்மளுக்கு டெக்ஸ்ட் வரணும் இல்லையா? ஸோ அந்த டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணணும். அண்ட் அதுக்கப்புறம் சுற்றி வந்து ஒரு கிரேடியன்ட் ஆட் பண்ணணும். அந்த கிரேடியண்ட்டுக்கு தான் நான் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா இந்த சிஎஸ்எஸ்ஐ வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த கிரேடியன்ட் பார்டர் அப்படிங்கிறது இந்த கிளாஸை நம்ம யூஸ் பண்ணாலே நம்மளுக்கு போதும். பட் அதை பண்ணுறதுக்கு முன்னாடி நான் முதல்ல அந்த யூசர் நேம் டெக்ஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிடுறேன். ஓகே, அது ஒரு பி டேக் வச்சுக்கலாம். இந்த பி டேக்கில் டேட்டா என்ன அப்படின்னா ஸ்டோரி டாட் யூசர் நேம். ஓகே, பார்த்தீங்கன்னா யூசர் நேம் வந்து கீழே டிஸ்பிளே ஆகுது. ஆனால் என்ன பிரச்சனைனா எல்லாம் பெருசாக இருக்குது, லைக் அடுத்த இது வரைக்கும் எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஸோ நம்ம அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பூட்ஸ்ட்ராப்பில் ஒரு கிளாஸ் இருக்குது. அந்த கிளாஸ் பேர் வந்து ட்ரங்கேட். அது என்ன பண்ணுன்னா ஓரளவுக்கு வரைக்கும் டிஸ்பிளே பண்ணிவிட்டு அந்த வித்து தாண்டி போகிறப்ப டாட் 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 அப்படின்னு சொல்லிட்டு வச்சிரும். ஓகே, அந்த எலிப்சிஸ் வைக்கும். ஸோ அதுதான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அது கிளாஸ் பேர் வந்து டெக்ஸ்ட் ட்ரங்கேட் நினைக்கிறேன், வச்சு பார்ப்போம். வரல அப்படின்னா பூட்ஸ்ட்ராப் டாக்குமெண்டேஷன் போய் பார்த்துட வேண்டியதான். டெக்ஸ்ட் ஹைஃபன் ட்ரங்கேட். ஓகே, டெக்ஸ்ட் ஹைஃபன் ட்ரங்கேட். ஆக்சுவலி இது வேலை செய்தான்னு பார்க்குறதுக்கு நம்ம வந்து இதுவும் பண்ணணும், அதோட வித்தை வந்து செட் பண்ணணும். அப்படின்னா தான் அந்த வித்தை தாண்டி போகுதா இருந்தால் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து இது பண்ணுவோம். ஸோ வித்து வந்து 50 பிக்சல்ஸ்னு வைக்கிறேன். ஓகே, வந்துட்டு இதுதான் எதிர்பார்த்தேன். ஓகேவா? அண்ட் ஆல்சோ ஸ்டைல் இந்த இடத்துல கொடுக்குறப்ப 2 கர்லி பிரேஸில் கொடுக்கணும். இதெல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்தது தான், அகெயின் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ பேசிக்காக ஒன்றும் இல்லை, ஒரு ஜேசனை அதுக்கு ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுற மாதிரி. ஓகேவா? அண்ட் இந்த டெக்ஸ்ட் ட்ரங்கேட் என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த சைஸை விட நம்ம 50 பிக்சல்ஸ்னு கொடுத்துருக்கோம். அந்த 50 பிக்சல்ஸை தாண்டி போகிறதுக்கு முன்னாடியே எலிப்சிஸ் பிளேஸ் பண்ணிடுது. எலிப்சிஸ்னால் அந்த டாட் 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 3 டாட்டை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிடுது. ஸோ அதனால் அந்த டெக்ஸ்ட் வந்து குட்டியாக இருக்குது. இந்த ஜான் டோவுக்கு வந்து ஜான் மட்டும்தான் தெரியுது, சேரா லீக்கு சேரா மட்டும்தான் தெரியுது.
ஓகே. அண்ட் ட்ராவல் வித் அனாக்கு ட்ராவி மட்டும் தான் தெரியுது. பரவால்ல போதும். ஓகே. ஸோ இது 2த்தையும் பண்ணிட்டோமா, இப்போ அடுத்து வந்து அதை சுற்றி அந்த அது பேர் என்ன, இந்த கிரேடியன்ட் அந்த சர்க்கிள் அது பண்ணலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இமேஜை வந்து வேற ஒரு டிவ்வுக்குள்ளே என்க்ளோஸ் பண்ண போகிறோம். அண்ட் அந்த டிவ்வுக்கு தான் வந்து அந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம யூனோ அந்த சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி நம்மளால் அசைன் பண்ண முடியும். ஸோ நான் ஃபஸ்ட்டு இதை ஒரு என்க்ளோசிங் டிவ்க்குள்ளே இதை போட்டுடுறேன் இந்த இமேஜை. ஏன் அப்படின்னா, இப்போ தனியாக இதுக்கு மேலே இருக்கிறதுனா அது வந்து அந்த டெக்ஸ்ட்டும் சேர்ந்து அதே டிவ்வில் வருது. ஸோ அதில் போடுறது வந்து சரிப்பட்டு வராது. ஸோ இதுக்குன்னு தனியாக ஒரு டிவ் போட்டு அதில் தான் போட முடியும். அண்ட் ஆல்சோ இமேஜுக்கு ஆப்வியஸ்லி இதை ஆட் பண்ண முடியாது. ஏன்னா இது இமேஜுக்கு பின்னாடி வரணும். கிளாஸ் நேம் இஸ் ஈக்குவல் டு பார்டர் கிரேடியன்ட் பார்டர். ஓகே, பார்க்கறதுக்கு அழகாக வந்துச்சு பார்த்தீங்களா? ஸோ இதுதான் அண்ட் அந்த கிரேடியன்ட் வந்து இந்த இந்த சிஎஸ்எஸ் தான். ஓகே, நான் வேணால் கொஞ்சம் வெயிட் பண்ணுறேன். அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் அல்லது நோட் வேணால் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, கிரேடியன்ட் பார்டர் வச்சாச்சு. வேறு என்ன பண்ணலாம்? கொஞ்சம் இதுக்கு நடுவில் ஸ்பேஸிங் அதிகமாக்கலாம். கொஞ்சம் கீழே அந்த மாதிரி லைட்டாக ஒரு ஃபார்மேட்டிங் மட்டும் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப் போயிடுவோம். ஓகே, ஸோ ஃபார்மேட்டிங் பண்ணுறதுக்கு ஸ்டோரி டிபின்னு ஒன்று வச்சுருக்கேனா, ஸ்டோரி டிபி வந்து ஸ்டோரி டிபி அப்படியே இருக்கட்டும். இந்த ஸ்டோரிங்கிற இதுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணலாம் சிஎஸ்எஸ். ஆல்ரெடி ஸ்டோரிங்கிறதுக்கு எதாவது வச்சுருக்கோமா? ஸ்டோரிங்கிறதுக்கு ஹைட் வந்து 60 பிக்சல்ஸ்ன்னு வச்சுருக்கோம். ஆக்சுவலி இது ரொம்ப குட்டியாக இருக்குது. கொஞ்சம் அதிகமாக்கிடுவோம். 60 வேண்டாம், ஒரு 70 ஆக்கி பார்ப்போம். 70 பிக்சல்ஸ் கொஞ்சம் கீழே போயிருக்காப்புல. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதுக்கு வந்து பேடிங் ஆட் பண்ணுறேன். பேடிங் 10 பிக்சல்ஸ். ஓகே, பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்படி ஒட்டி இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் தள்ளி வந்திருக்கு. அண்ட் இதுக்கு நடுவுலலாம் இந்த ஸ்டோரிஸ்க்கு நடுவில் வந்து மார்ஜின் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு நம்ம பூட் ஸ்ட்ராப்ஸே யூஸ் பண்ணிக்கலாம். பூட் ஸ்ட்ராப்பே ஒரு ஸ்டோரி இது தானே ஒரு ஸ்டோரி. ஸோ இதில் வந்து நான் பூட் ஸ்ட்ராப் கிளாஸ் ஆட் பண்ணுறேன். கிளாஸ் நேம் இஸ் ஈக்குவல் டு mx3. 3 ரொம்ப பெருசாக இருக்குது. mx1. ஓகே, பார்க்க பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். 3 ஸ்டோரி இங்கே காட்டுது. ஆப்வியஸ்லி நீங்கள் அந்த ஜேசன் டிபியில் அதிகமாக கொடுக்குறப்போ உங்களுக்கு அதிகமாக காட்ட போகுது. அது அப் டு யூ. ஓகேவா? பட் நம்ம இப்போதைக்கு இதில் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஸ்டோரியை இங்கே டிஸ்பிளே பண்ணுறதுக்கு வச்சிட்டோம். அவைலபிள் ஸ்டோரிஸ்க்கு வந்து இங்கே காட்டுறதுக்கு வச்சிட்டோம். பட் இதை கிளிக் பண்ணால் நம்மளுக்கு அந்த ஸ்டோரி வந்து ஃபுல் பேஜில் ஓப்பன் ஆகணும் இல்லையா? ஸோ அதை வந்து நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, முதல்ல ஒரு புது காம்பனண்ட் வந்து நான் கிரியேட் பண்ண போகிறேன். அந்த காம்பனண்ட்டை வச்சு தான் அதை நம்ம டீல் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ சோர்ஸ் ஃபோல்டரில் வியூ ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்பனண்ட் வந்து கிரியேட் பண்ணுறேன். வியூ ஸ்டோரி டாட் ஜேஎஸ்எக்ஸ் RFCE. ஓகே, வியூ ஸ்டோரி வந்து கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ என்னன்னா, அதை கிளிக் பண்ணால் இங்கே போகணும் இல்லையா? அதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா, நான் ரியாக்ட் ரவுட்டர் யூஸ் பண்ணி இது பண்ண போகிறேன். இல்லை நீங்கள் ஆன் கிளிக் வச்சு அந்த காம்பனண்ட் லோட் அதெல்லாம் அது கொஞ்சம் தேவையில்லாத வேலை தான். நம்ம ரியாக்ட் ரவுட்டரை சேவ் பண்ணிடலாம், அதான் பெட்டர். ஸோ டெர்மினல் ஓப்பன் பண்ணிவிட்டு புது இது ஓப்பன் பண்ணிவிட்டு npm install react router -dom. கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் இன்ஸ்டால் ஆயிரும். ஓகே, ஃபைன். சரி, இன்ஸ்டால் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் ரியாக்ட் ரவுட்டர். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளோட மெயினான காம்போனண்ட் அதாவது main.jsx இருக்கு இல்லையா? இந்த main.jsxல ரியாக்ட் ரவுட்டரை வந்து முதல்ல இன்க்ளூட் பண்ணணும். ஸோ இம்போர்ட் அகெயின் ரியாக்ட் ரவுட்டர் பற்றி உங்களுக்கு ஐடியா இல்லைன்னா நம்ம தனியாக ரியாக்ட் ரவுட்டர்னு ஒரு வீடியோ இருக்குது, அதை பார்த்துட்டு வாங்க. இதில் என்னெல்லாம் இம்போர்ட் பண்ண போகிறோம்னா, கிரியேட் ப்ரௌசர் ரவுட்டர் காமா ரவுட்டர் ப்ரொவைடர் ஃப்ரம் ரியாக்ட் ரவுட்டர் டாம். அண்ட் ஸ்ட்ரிக்ட் மோடு வந்து எனக்கு வேணாம், ஸ்ட்ரிக்ட் மோடை நான் தூக்கி விட்டுறேன். ஓகே, அண்ட் ஆப்பை வந்து இப்படி நம்ம கொடுக்கக்கூடாது, அது நம்ம அப்புறம் போவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரவுட்டர் ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணுறேன். கான்ஸ்ட் ரவுட்டர் இஸ் ஈக்குவல் டு கிரியேட் ப்ரௌசர் ரவுட்டர். அண்ட் இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரே நம்ம கொடுப்போம். அந்த அரேயில் வந்து
ஜேசன் ஆப்ஜெக்ட்ஸாக இருக்கும். ஓகே, அதில் ஃபஸ்ட்டு பாத் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லாஷ்ன்னு செட் பண்ணுறேன். ஸ்லாஷுங்கிற இருக்கிற பாத்துக்கு என்ன எலிமெண்ட் லோட் பண்ணணும் அப்படின்னா ஆப் லோட் பண்ணட்டும். ஓகே, ஹோமாக இருந்துச்சுன்னா ஆப் லோட் பண்ணட்டும். அண்ட் பாத்தில் ஸ்டோரி அப்படின்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. எலமெண்ட் நம்மளோட வியூ ஸ்டோரி அப்படிங்கிற காம்போனண்ட்டை லோட் பண்ணட்டும். வியூ ஸ்டோரி என்டர் பண்ணோன்னா அங்கே தானாக இம்போர்ட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இதை ரெண்டுத்தையும் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஆப்புங்கிறது இங்கே கொடுக்க வேணாம், ஏன்னா நம்ம அதை ரவுட்டில் கான்ஃபிகர் பண்ணிட்டோம், பிரச்சனை இல்லை. இங்கே வந்து ரவுட்டர் ப்ரொவைடர் தான் வந்து இது பண்ணும். ரவுட்டர் ப்ரொவைடர் அதில் வந்து ரவுட்டர் இஸ் ஈக்குவல் டு நம்ம இப்போ க்ரியேட் பண்ணியிருக்கிற ரவுட்டர் ஆப்ஜெக்டை பாஸ் பண்ணணும். ஓகே, இப்போ இது கரெக்டாக வேலை செய்யுதா அப்படின்னு பார்ப்போம். ஸ்ட்ரிப் மோடை தான் தூக்கிட்டோமே, இது தேவையில்லை. ஓகே, இதுதான் வந்து ஹோம் டைரக்டரி, அது கரெக்டாக வேலை செய்யுது. ஸ்லாஷ் ஸ்டோரி அப்படின்னு போடுறேன்னா மிச்சம் இருக்கிறத கண்டுக்காதீங்க, அதை நான் வேறு ட்ரை பண்ணி பார்த்தது. வி ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த காம்பனன்ட் கரெக்டாக லோட் ஆகுது. ஸோ ரியாக்ட் ரவுட்டர் வந்து கரெக்டாக கான்ஃபிக் ஆகிருக்கு. ஓகேவா, இப்போ ஃபர்தராக இந்த வியூ ஸ்டோரியில் நம்ம டீல் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன், இந்த வியூ ஸ்டோரியோட யூஆர்எல்லை கொஞ்சம் மாடிஃபை பண்ண போகிறேன். என்ன அப்படின்னா, இங்கே ஐடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த அந்த பேரம்ஸில் வந்து வாங்க போகிறேன். ஓகே, யூஆர்எல்லோட பேரம்ஸில். அண்ட் அதை டீல் பண்ணுறதுக்கு இந்த வியூ ஸ்டோரியில் நம்ம பேரம்ஸை இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணணும். ஓகே, யூஸ் பேரம்ஸ் ஃப்ரம் ரியாக்ட் ரவுட்டர் டாம் தானாக வந்துடுச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, கான்ஸ்ட் ஐடி இஸ் ஈக்குவல் டு யூஸ் பேரம்ஸ். ஓகே, ஸோ அந்த பேரம்ஸில் வர்றதை வந்து நம்ம இந்த ஐடி அப்படிங்கிறதுல ஸ்டோர் பண்ணிடுறோம். அண்ட் இங்கே வந்து நான் சும்மா ஐடியை பிரிண்ட் மட்டும் பண்ணுறேன். ஒழுங்காக வேலை செய்தான்னு பார்த்துப்போம், ஃபர்தராக நம்ம அடுத்து டீல் பண்ணிக்கலாம். ஓகே, ஏன்னா இப்போ ஸ்டோரிங்கிற என் பாயிண்ட் இல்லைங்கிறதுனால இப்படி சொல்கிறான். ஸ்டோரி /2 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். 2ன்னு கொடுத்தீங்கன்னா அந்த 2ங்கிற அந்த ஐடியை வந்து இங்கே கரெக்டாக அது காட்டுது. ஓகே, ஸோ பேரம்ஸ் வந்து கரெக்டாக வேலை செய்யுது, அதை நம்ம இங்கே வந்து ஒழுங்காக இன்புட் வாங்கிட்டோம். இப்போ எதுக்கு இந்த ஐடி அப்படின்னா, இதை வச்சு தான் நம்ம கரெக்டான நம்மளுக்கு தேவையான அப்ராப்ரியேட்டான ஸ்டோரியை வந்து ஃபெச் பண்ணிட்டு வர போகிறோம். ஓகே, ஸோ அந்த ஐடி வாங்கினதுக்கப்புறம் நான் முதல்ல வந்து ஒரு ஸ்டேட் வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். கான்ஸ்ட் ஸ்டோரி செட் ஸ்டோரி இஸ் ஈக்குவல் டு யூஸ் ஸ்டேட் ஆஃப் இனிஷியலாக வந்து நல்லுன்னு வச்சுக்கலாம், ஏன்னா அங்கே ஒரு ஸ்டோரி தான் இருக்குது. ஸோ எம்டி அரே வைக்கிறதுல அர்த்தம் இல்லை, ஸோ நல்லுன்னு வச்சுக்கிறேன். அண்ட் யூஸ் எஃபெக்ட் போட்டு இதில் வந்து ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் இதில் வந்து ஃபெச் பண்ண போகிறோம். சிமிலர் லாஜிக் தான், அதில் ஒன்றும் மாற்றங்கள் இல்லை. ஓகே, ஸோ லோக்கல் ஹோஸ்ட் 3000 இருங்க லோக்கல் ஹோஸ்ட் 3000ல் /story அப்படிங்கிற எண்ட் பாயிண்ட்டு. அண்ட் அது மட்டும் இல்லை, அதில் ஐடியும் சேர்த்து நம்ம வாங்க போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இது சிங்கிள் கோட்ஸ் இல்லாமல் பேக்டிக் வச்சு எழுதுகிறேன். பேக்டிக் வச்சுட்டு இங்கே வந்து ஐடியை வந்து இதில் கொடுத்துக்கிறேன். ஓகே, சின்டாக்ஸ் கரெக்டு தான் நினைக்கிறேன், ஐ ஹோப் ஸோ. இல்லை இதையே ஒரு கர்லி பிரேஸில் என்க்ளோஸ் பண்ணுற மாதிரி வருமோ தெரியல, எரர் வந்துச்சுன்னா பார்ப்போம். .thenல data.json இல்லை அப்படின்னா நீங்கள் ஒன்றும் இல்லை, இந்த ஸ்ட்ரிங் கன்காட்டினேஷன் வச்சு கூட பண்ணலாம், தப்பு கிடையாது. ஜேசன் ஃபங்க்ஷன் பார்த்தீங்களா, அப்படியே விட்டுட்டேன். ஃபங்க்ஷனால பேராந்தசிஸ் .then data அதை வந்து set story
செட் ஸ்டோரியில் இந்த டேட்டாவை நம்ம பாஸ் பண்ணிடுறோம். ஓகே, அண்ட் ஃபர்தராக கேட்சு எரர் இருக்குது அப்படின்னா எரரை கேட்ச் பண்ணி console.logல எரரை பிரிண்ட் பண்ணுறோம். அண்ட் இதில் டிபெண்டன்சி வந்து ஒன்றும் இல்லைன்னு வைக்கிறேன். ஆக்சுவலி இதில் நம்ம டிபெண்டன்சி கொடுக்க வேண்டியது வரும், பட் அது ஏன் வரும், எதனால் தேவை அப்படிங்கிறதெல்லாம் நான் அப்புறமா சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இதில் வந்து என்னென்னா, நான் ஸ்டோரியில் இருக்கிற யூசரில் இருக்கிற யூசர் நேமை பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். ஒழுங்காக இருக்குதான்னு சொல்லிட்டு ஒரு செக்கிங், அவ்வளோதான். ஓகே, கான்ட்ரேட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நல் எக்ஸ்பெக்டட் எரர் தான். ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸ்டோரி நாட் நல்லாக இருந்தால் மட்டுமே இதை காட்டு, இல்லை என்றால் ஸ்டோரி இல்லைன்னா இதுவே வந்து நான் ஒரு இதுக்குள்ளே கொடுக்குறேன், dev ஓகே. ஸ்டோரி நாட் நல்லா இருந்தால் இந்த டிவ்வில் யூசர் நேம் பிரிண்ட் ஆகணும். நல்லா இருந்துச்சு அப்படின்னா, நல்லா தானே இருக்குது. ஓகே, div /div இதில் வந்து லோடிங் அப்படின்னு சொல்லிடுறேன். ஓகேவா? ஓகே, லோடிங்னு மட்டும் வருது, எதுவும் ஃபெச் ஆகலை. ஸோ ப்ராபப்ளி யூஆர்எல்ல ஏதாச்சும் பஞ்சாயத்தை பண்ணியிருப்பேன். ஓகே, இது நம்ம ரிஸ்க் எடுக்க வேணாம், நார்மலாக வச்சுக்கலாம். பேக்டிக் வச்சு பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு நான் சின்டாக்ஸை தப்பாக கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். இருங்க, அதையே சரி பண்ணி பார்ப்போம். மொத்தமாக ஒரு கர்லி பிரேஸ்குள்ளே கொடுத்தா, இல்லை இல்லை, இது மொத்தமாக கொடுக்கணுமோ? இப்போ வருதான்னு பார்ப்போமா? முதல்ல /2ங்கிறதுக்கு ஏதாச்சும் ஐடி அப்படி ஏதாச்சும் டேட்டா இருக்கான்னு பார்ப்போமா? /2ன்னு என்ன டேட்டாவே இல்லைன்னு சொல்லுது. அப்போ நம்ம பிரச்சனை இல்லையா? ஐடி 2க்கு இருந்துச்சேடா. ஜேசன் டிபி எங்க? ஜேசன் டிபியில் ஸ்டோரியில் ஐடி 2ன்னு ஒன்று இருக்குது. அப்புறம் ஏன் வரல? டெர்மினல் போங்க. நான் க்ளோஸ் பண்ணிட்டு ரீரன் பண்ணுறேன். இப்போ டேட்டா வருது, ஏன் வராமல் இருந்துச்சு அப்போதான்? ஓகே, ஸோ அப்போ வியூ ஸ்டோரியில் இந்த சேஞ்சை ரிவர்ட் பண்ணி பார்ப்போம், பழையசே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, என்ன story.user.user நேம் வருது. இதை வந்து நான் கர்லி பிரேஸ்குள்ளே போடலை, அதுதான் தப்பு. ஓகே, சாராலின் வந்துருச்சு. ஸோ பேக்டிக் வச்சு நம்ம முதல்ல சின்டாக்ஸ் கரெக்டாக தான் எழுதியிருக்கோம். அந்த எண்ட் பாயிண்டில் பிரச்சனை, அதனால் பிரச்சனை. ஃபைன். ஸோ யூசர் நேம் வந்து காட்டுது, பட் நம்மளுக்கு இங்கே காட்ட வேண்டியது யூசர் நேம் கிடையாது, அந்த இமேஜை, அந்த ஸ்டோரியில் என்ன இமேஜ் இருக்கோ அந்த இமேஜை நம்மளுக்கு காட்டணும். ஸோ அந்த இமேஜை வந்து காட்ட வைக்கலாமா? இது அப்புறம் போட்டும். இந்த டிவ்வில் வந்து இமேஜ் டேகு சோர்ஸில் ஸ்டோரி என்னடா story.image பேரில் தானே இருக்கும் அது. யா, story.image தான். ஸோ அந்த இமேஜ் காட்டணும், இல்லை அப்படின்னா ஸ்டோரிங்கிற டெக்ஸ்ட்டை காட்டு. ஓகே, அந்த இமேஜ் இங்கே டிஸ்பிளே ஆகுது, பட் அகெயின் ஒரு அன்ரியலிஸ்டிக்கான ரெசல்யூஷனில். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், இவனுக்கு கொஞ்சம் சிஎஸ்எஸ் சொல்லி கொடுக்க போகிறோம். கிளாஸ் நேம் இஸ் ஈக்குவல் டு, இப்போ சிம்பிளாக சொல்ல போனால் 100 VH நான் இங்கே வச்சேன்னா, இல்லை அது VH100ன்னு நினைக்கிறேன், VH-100. ஓகே, ஸோ அந்த பூட்ஸ்ட்ராப் கிளாஸ் யூஸ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இவன் எப்படி வந்துட்டான். அண்ட் சென்டர் அலைன் பண்ணுவோமா? இல்லை அப்படின்னா சரி வராது.
ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர். பட் அதுக்கு வந்து இது வந்து டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் கொடுக்கணும். கொடுத்தாலும் வரலை. இந்த ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர் வந்து இமேஜ் கொடுக்கக்கூடாது. ஃப்ளக்ஸ் எங்கே கொடுத்துருக்கோம் அந்த பேரண்ட் கண்டெய்னரில் நம்ம கொடுக்கணும். ஸோ ஓகே வந்துட்டாப்புல. ஸோ இதுதான் இந்த இமேஜு. இப்போ வந்து ஸ்டோரியில் வந்து 1ன்னு கொடுத்தோன்னா அந்த ஃபஸ்ட்டு ஸ்டோரி வரப்போகுது. 2ன்னு கொடுத்தோம் அப்படின்னா செகண்ட் ஸ்டோரி வருது. 3ன்னு கொடுத்தோம் அப்படின்னா தேர்ட் ஸ்டோரி வருது. 4ன்னு கொடுத்தோம் அப்படின்னா இது நான் அதுக்கு வரேன். பட் 4ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா லோடிங்னு மட்டும் வருது. ஓகே அதை ஃபெச் பண்ண ட்ரை பண்ணுது, அதால் ஃபெச் பண்ண முடியல. அண்ட் வியூ பேஜ் சோர்ஸ் வேண்டாம், இன்ஸ்பெக்ட் போகிறேன். நம்மளுக்கு லாக் ஆயிருக்கணும். console.logல the server responded with 404 not found அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. அண்ட் இங்கே அதெல்லாம் நம்ம ப்ராசஸ் பண்ணல. பட் அது இல்லாமல் அந்த ஸ்டோரிக்கு போகாமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு வழி பண்ணுறேன். ஏன் அது பண்ணணும் அப்படின்னா நம்ம அடுத்தடுத்து நெக்ஸ்ட் ஸ்டோரிக்கு போகிற மாதிரியான முதல்ல வைக்கணும் இல்லையா? ஸோ அதை எப்படி முதல்ல அதை டீல் பண்ணும். ஓகே ஒன்றா வரலாம். ஸோ /1 ஓகே இந்த இமேஜ் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், லெஃப்ட்டில் ஒரு ஆரோ ரைட்டில் ஒரு ஆரோ ஆட் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணால் அடுத்த ஸ்டோரிக்கு போகிற மாதிரி. ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து லிங்க் ஆட் பண்ணி ஆரோ ஆட் பண்ணலாம் முதல்ல. ஸோ அந்த இமேஜுக்கு முன்னாடி லிங்க் ஆட் பண்ண போகிறேன். ஐ மீன் அந்த ஆரோவுக்கு வந்து பூட்ஸ்ட்ராப் ஐகான்ஸ் போயிடலாம். பூட்ஸ்ட்ராப் ஐகான்ஸ் ஆரோ எந்த ஆரோ எடுக்கலாம்? இந்த லெஃப்ட் போகிற மாதிரிலாம் அது இந்த இருக்குது இல்லை, இதே எடுப்போம். சர்க்கிள் ஃபில்லாக இருக்கிறதே எடுப்போம். ஓகே இவனை பேஸ்ட் பண்ணணும். பட் அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன், லிங்க் டேக் யூஸ் பண்ணுறேன். ஓகே அந்த லிங்க் டேக்கில் அதுக்குள்ளே நான் இதை வச்சுக்கிறேன். ஏன்னா அதை கிளிக் பண்ணால் இங்கே போகணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ லிங்க்கு அதுக்கு முதல்ல லிங்க்கை இம்போர்ட் பண்ணணும். யூஸ் பேரண்ட்ஸ் கமா லிங்க். ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தெரியுதா ஆரோ? இன்னும் மேலே இருக்கான். அவன் வந்து நடுவில் வரணும். அதுக்கு என்ன பண்ணலான்னா இங்கே வந்து அலைன் -items -center. ஓகே ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே இந்த கிளாஸ் கரெக்டாக வரும்னு நானே எதிர்பார்க்கல. பரவாயில்ல, அலைன் ஐட்டம் சென்டர் கொடுத்தீங்கன்னா நடுவில் வந்துருச்சு. இப்போ அதே மாதிரி வந்து இதுக்கு ரைட் சைடில் இன்னொரு ஐக்கான் வைக்கணும். ஸோ அதுக்குமே ஒன்று எடுத்துடுறேன். இதுலேயே ரைட் வெர்ஷன் இருக்கா? இல்லை இதையே பேஸ்ட் பண்ணிவிட்டு லெஃப்ட்டுன்னு இருக்கிறத ரைட்டுன்னு மாற்றுவோம், அவ்வளோதான். நம்ம வைக்கிறது தான் சட்டம். லெஃப்ட்டுக்கு பதிலாக ரைட்டு அப்படியே தானே இருக்கும். ஓகே வந்துட்டான். இவனுக்கு அந்த இது என்ன ஒட்னாப்பில் இருக்கான். அவனெல்லாம் நம்ம அப்புறம் டீல் பண்ணுவோம். இப்போதைக்கு அது மேட்ரு இல்லை. ஸோ வந்துடுச்சு. இதை கிளிக் பண்ணால் அது வந்து முந்தின ஸ்டோரிக்கும் அடுத்த ஸ்டோரிக்கும் போகணும். ஓகே ஸோ அதை ஃபஸ்ட்டு நம்ம டீல் பண்ணலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, யூஸ் நேவிகேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம். அந்த யூஸ் நேவிகேட்டை தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். அந்த பர்டிகுலர் லிங்க்குக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ முந்தின ஸ்டோரி போகணுன்னா அந்த ஐடி இருக்கிற ஸ்டோரியோட லிங்க் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே போக போகுது இல்லையா? ஸோ அதனால் யூஸ் நேவிகேட் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ யூஸ் நேவிகேட் யூஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும், முதல்ல ஒரு நேவிகேட் ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ கான்ஸ்ட் navigate is equal to use navigate ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டோமா? ஸோ இதை கொடுத்துட்டு நேவிகேட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யூஆர்எல்லை போட்டிங்கன்னா அந்த யூஆர்எலுக்கு அது போக போகுது. ஓகே ஸோ நான் அதை போடுறதுக்கு வந்து என்ன பண்ணலாம், இங்கே டேரெக்டாகவே நான் வந்து ஆன் கிளிக் கிடையாது, இங்கே வந்து 2 வைப்போம் இல்லையா? அந்த 2லேயே வந்து நான் டேரெக்டாக எழுதிடுறேன். இல்லையே ஆக்சுவலி இந்த இடத்துல நம்மளுக்கு நேவிகேட்டே தேவையில்லைல்ல, நம்ம தான் 2லேயே எழுத முடியுமே. ஸோ நேவிகேட்டர் நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். அது அதுக்கப்புறம் வேறு எப்பயாச்சும் தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் 2லேயே வந்து டேரெக்டாக என்ன எழுதுகிறேன், இந்த ஸ்டோரி இதை அப்படியே போட்டுட்டு இதில் பேக்டிக்கோட கொடுக்க முடியுமா? இல்லை பேக்டிக்கோட கொடுக்க முடியல.
அது எப்படி பண்ணுறதுக்கு ஒரு வழி இருக்கும். பட் பண்ணுறதுக்கு ஒரு வழி இருக்கலாம். பட் இப்போதைக்கு நம்ம அந்த பஞ்சாயத்து பக்கம் போக வேணாம். நான் என்ன பண்ணுறேன், டைரெக்டாக அதை காப்பி பண்ணிவிட்டு இங்கே ஸ்ட்ரிங் கன்காட்டினேஷன் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ ஐடி இந்த இடத்துல வந்து இங்கே ஸ்ட்ரிங் கன்காட்டினேஷன் பண்ணால் எப்படி ஒர்க் ஆகும்? ஒர்க் ஆகாதுல்ல. இங்கே பண்ண முடியாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதுக்கு வந்து ஒரு வேல்யூவாக கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு இதை நம்ம பேக்டிக்கில் என்க்ளோஸ் பண்ணி அப்படியே பண்ணிடலாம். அதான் பெட்டர். ஸோ இந்த லிங்க் எடுத்துட்டு இதை அப்படியே கொடுத்தோம் அப்படின்னா ஓகே. ஸோ இதில் ஐடி இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், இது ப்ரீவியஸ் ஆரோங்கிறதுனால ஐடி -1 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். திஸ் இஸ் நாட் த பெஸ்ட் லாஜிக். இன்னும் இதை விட பெட்டரான ஒரு லாஜிக் எழுதலாம். பட் இப்போதைக்கு சும்மா நம்ம பண்ணி தானே பார்க்குறோம். ஆக்சுவலாக என்ன லாஜிக் எழுதலான்னு வேணால் நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன் அப்புறமா. பட் இப்போதைக்கு இப்படி இருக்கட்டும். ஓகே, இங்கே ஐடி +1 அப்படின்னு சொல்கிறேன். இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணிட்டோம். இதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் ஐடி +1னா 2 ஆகணும். பட் இங்கே 11 ஆயிருக்கு. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஐடி வந்து ஸ்ட்ரிங் அப்படிங்கிற ஃபார்மெட், அதாவது ஸ்ட்ரிங்காக தான் வந்து நம்ம யூஆர்எல்ல இருந்து அந்த பேரம்ஸில் வந்து எடுக்கிறோம். பட் இங்கே நம்ம அது கூட 1 ஆட் பண்ணுறப்ப 1 சப்ட்ராக்ட் பண்ணுறப்ப அது வந்து இதாகுது, இன்னும் ஸ்ட்ரிங் அடிஷன் ஆகுது. ஸோ என்ன பண்ணணும், நம்பர் ஆஃப் அப்படின்னு போட்டு இவனை முதல்ல நம்ம மாற்றிக்கணும் நம்பர் ஃபார்மேட்டுக்கு. ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன் தான் நம்பர் ஆஃப். ஸோ நம்பர் ஆஃப் மாற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணலாம். இப்போ 1க்கு போனோன்னா, ஐயோ லோக்கல் ஹோஸ்ட் 3000ல் இருக்கான். அதுக்கு வந்து 5172 போகணுமா? 5172 இல்லையா? அது பேர் என்னதுடா? 5173யா? நம்பர் இஸ் நாட் டிஃபைன்ட். நம்பர் வந்து கேபிட்டலில் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நான் லோவர் கேஸில் கொடுத்தது தான் பிரச்சனை. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வருது. ஸோ அந்த ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன் எல்லாம் கரெக்டு தான். பட் கேபிட்டல் என் கொடுங்க, அதுதான் அந்த ஃபங்க்ஷன். இப்போ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இதுக்கு போகுது 3000 போகுது. ஏன்னா நான் லூஸ் தனமாக இங்கே வந்து 3000 கொடுத்து வச்சுருக்கேன். அங்கேருந்து அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுறப்ப ஸோ அந்த யூஆர்எலுக்கு போகுது. பட் நம்மளுக்கு போக வேண்டியது இந்த யூஆர்எல் 5173. இந்த போர்ட் நம்பருக்கு பதிலாக நான் வந்து 3000 கொடுத்து வச்சிட்டேன். அதனால தான் அந்த இதை ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்காது. ஓகே, ஸோ இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டோரி போகிறேன். 2 ஆகுது. பட் நான் ரீஃப்ரெஷ் பண்ணால் தான் அடுத்தது லோட் ஆகுது, தானாக அடுத்தது லோட் ஆகலை. ஓகே, இது எதனால் வருது அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நான் கிளிக் பண்ண உடனே யூஆர்எல் மாறிடுச்சு. ஓகே, யூஆர்எல்ல story/3ன்னு மாறிடுச்சு. பட் நான் ரீஃப்ரெஷ் கிளிக் பண்ணதுக்கப்புறம் தான் இமேஜ் மாறுது. ஏன் அப்படின்னா, நம்ம யூஸ் எஃபெக்ட்னு ஒன்று வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த யூஸ் எஃபெக்டில் டிபெண்டன்சி அரேயை வந்து எம்டியாக விட்டுருக்கோம். ஓகே, அதுக்கு பதிலாக நான் ஐடியே இங்கே டிபெண்டன்சி அரேயாக வச்சேன் அப்படின்னா ஐடி வேல்யூ சேஞ்ச் ஆகிறப்ப தானாக வந்து மாறும். ஸோ இப்போ வந்து நான் ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இங்கே பேக் அமுக்கிறேன், தானாக மாறுது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் வந்து அந்த பிரச்சனை. எதுக்கு டிபெண்டன்சி அரேயில் இதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி, அது இல்லை அப்படின்னா யூஆர்எல் மாறும். பட் யூஸ் எஃபெக்ட் வந்து ஒரு தடவை தான் ஆகுதுன்னு, ஏன்னா நம்ம வேறு காம்பனண்ட் லோட் பண்ணல, சேம் காம்பனண்ட்டில் தான் இருக்கும். ஸோ அதனால் யூஸ் எஃபெக்ட் திரும்ப ரெண்டர் ஆகாது. அதனால் ஐடியை டிபெண்டன்சியாக கொடுத்துட்டோன்னா ஐடி எப்போல்லாம் சேஞ்ச் ஆகுதோ அப்போல்லாம் வந்து தானாக யூஸ் எஃபெக்ட் திரும்ப கால் ஆக போகுது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி திரும்ப ஃபெச் ஆகி திரும்ப வேறு டேட்டா காமிக்க போகுது. ஓகே, ஸோ இப்போ என்னன்னா இன்னொரு பிரச்சனை இருக்குது. அது என்னன்னா, இப்போ நான் நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், 4ன்னு ஆகுது. 4னா அது ஒன்றுமே இல்லை. ஓகே, பாசிபிளே இல்லை. ஸோ அது பேக் வரணும், அந்த ஹோம் பேஜுக்கு வரணும். ஸோ அதுக்கு என்ன லாஜிக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டோரியோட லென்த் இருக்குல்ல, அந்த ஸ்டோரியோட லென்த்தையும் சேர்த்து, அதாவது மொத்தமாக இத்தனை போஸ்ட் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சேர்த்து நான் ஆர்குமெண்ட்டாக நம்மளோட பேரம்ஸ் யூஆர்எல்லே வந்து கொடுக்க போகிறேன். அண்ட் அதை ஃபெச் பண்ணிவிட்டு சப்போஸ் அதுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா பேக்காக இந்த நேவிகேட் பண்ணிவிட்டு ஹோம்க்கு வந்துக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து ஐடியா. ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, முதல்ல நம்ம என்ன பண்ணணும், அந்த main.jsx இருக்குல்ல, main.jsxல இங்கே வந்து இன்னொரு வேல்யூ நான் வாங்குவேன் அப்படிங்கிறதுக்காக அதை சொல்லணும். TOT அப்படிங்கிற பேர் வந்து வச்சுக்கிறேன். ஓகே,
அண்ட் வியூ ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா யூஸ் பேராம்ஸில் ரெண்டாவதாக இன்னொன்னையும் வாங்கிக்கிறேன், அது டிஓடி. சரியா? ஃபெட்ச் பண்ணுறப்ப எதையும் மாற்ற வேண்டாம். ஏன்னா நம்மளோட எண்ட் பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் அது சேம் தான். ஆனால் நம்ம ரீடைரக்ட் பண்ணுவோம் இல்லையா? ரீடைரக்ட் பண்ணுறப்ப கரெக்டாக பண்ணணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் போட்டுட்டு திரும்பியும் இன்னொரு இதை பாஸ் பண்ண போகிறோம். டிஓடிங்கிறது சேர்த்து இங்கே பாஸ் பண்ண போகிறோம். ஓகே, நான் என்ன பண்ணுறேங்கிறது புரியுது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். யூஆர்எல்ல இன்னொரு பேராமீட்டர் ஆட் பண்ணியிருக்கிறேன், டிஓடின்னு. ஸோ நம்ம அடுத்த பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகுறப்ப அந்த டிஓடியும் சேர்த்து வந்து ரீடைரக்ட் ஆகணும். ஓகேவா? அண்ட் ஆல்சோ இங்கே வந்து ஒரு இஃப் கண்டிஷன் போட்டு நான் எழுத போகிறேன். என்ன அப்படின்னா, இஃப் ஐடி இஸ் கிரேட்டர் தென் டிஓடி அப்படின்னா யூஸ் நேவிகேட் ஆல்ரெடி எழுதி வச்சோம் இல்லையா? அது வந்து நம்மளுக்கு இங்கே தான் பயன்படும். யூஸ் நேவிகேட் சொல்லக்கூடாது, நேவிகேட்டுன்னு சொல்லணும். நேவிகேட் டு ஹோம் டைரக்டரி. ஓகே, ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். இல்லை அப்படின்னா வேறு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, ஸோ ஐடி வந்து கிரேட்டர் தேன் டிஓடியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஹோம் டைரக்டரிக்கு நேவிகேட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணோன்னா ஒன்றும் ஆகலை. ஏன் அப்படின்னா நம்ம வந்து இங்கே டோட்டலுங்கிற வேல்யூ சேர்த்து கொடுக்கணும். ஓகே, அது 2 ஆர்குமெண்ட்டாக இருந்தால் தான் ஆகும். இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்தேன் அப்படின்னா ஹோம் பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகுது. ஓகே, வந்து இந்த அட்டம்ப்டில் வந்ததுக்கு நன்றி. ஸோ /story/1/3 அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். அகைன் இதெல்லாம் வந்து நம்ம இப்போ யூஆர்எல்லாம் வச்சு நான் பண்ணி காட்டுறேன். பட் அது வந்து நீங்கள் யூஆர்எல்லாம் டைப் பண்ணி இன்ஸ்டாகிராம் நேவிகேட் பண்ண போகிறதில்ல. அந்த ஸ்டோரியை கிளிக் பண்ணால் இப்படி ஓப்பன் ஆகணும்ல. ஸோ அதுக்கு நம்ம அடுத்து பண்ணலாம். பட் இங்கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்தடுத்த ஸ்டோரி போகுது. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் போகிறப்ப ஹோம் வந்துடுது. ஓகே, அண்ட் இன்னொரு எட்ஜ் கேஸ் இருக்குது, அதை நம்ம இன்னும் ஹேண்டில் பண்ணல. அது என்ன அப்படின்னா, மொதல் ஸ்டோரியில் இருக்கிறப்ப நான் பேக் போகிறேன்னு வச்சுக்கோங்க, 0/3 வருது. அப்போ வந்து லோடிங் தான் வருது. அப்போ வந்து திரும்ப ஹோமுக்கு வரல. ஸோ அவனையும் டீல் பண்ணணும். ஸோ லாஜிக்கல் ஆர் போட்டுக்கிறேன். ஆர் ஐடி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0. இந்த 2 கண்டிஷன் வந்தாலுமே நீ வந்து ஹோமுக்கு நேவிகேட் பண்ணிடு அப்படின்னு சொல்கிறேன். ஸோ /story/1/3 இப்போ வந்து பேக் வரேன், அப்பயும் வந்து ஹோமுக்கு நேவிகேட் ஆயிடுது. ஓகே, ஸோ அந்த ஸ்டோரி காம்பனண்ட், வியூ ஸ்டோரி காம்பனண்ட் வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இதை கிளிக் பண்ணால் அதை ஓப்பன் பண்ணு அப்படின்னு சொல்லணும். இங்கே தட்டினா அங்கே ஓப்பன் ஆகணும்னா இந்த காம்பனண்ட் இருக்கு இல்லையா, இந்த காம்பனண்ட்டுக்கு ஒரு ஆன் கிளிக் கிரியேட் பண்ணிவிட்டு அந்த ஆன் கிளிக்கில் அந்த பேஜுக்கு போகிற மாதிரி வைக்கணும். ஓகே, ஸோ அது எங்கே இருக்குது, stories.jsx இந்த காம்பனண்ட்டில் இருக்குது. இங்கே வந்து இந்த இமேஜு அந்த யூசர் நேமு ரெண்டும் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிவ்வில் இருக்கு இல்லையா, இந்த டிவ்வுக்குள்ளே தான் அது ரெண்டுமே இருக்குது. ஸோ இந்த டிவ்வில் நான் ஒரு ஆன் கிளிக் எழுதுகிறேன். அண்ட் இந்த ஆன் கிளிக்கு வந்து நம்ம ஒரு ஆரோ ஃபங்க்ஷனை பாஸ் பண்ணுறோம். ஓகே, ஏன் ஆரோ ஃபங்க்ஷன் அப்படின்னா, இங்கே ஒரு ஃபங்க்ஷன் காலிங் நடக்க போகுது. அப்போ நார்மலாக பண்ணீங்க அப்படின்னா அது வந்து கால் ஆகாது இல்லையா, எக்ஸிக்யூட் ஆயிரும் ஃபங்க்ஷன். இங்கே வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ஆர்குமெண்ட் இருக்கிறத ஆன் கிளிக்காக கொடுக்குறோம்னா ஆன் கிளிக்லேயே வந்து இதெல்லாம் பார்த்த விஷயம் தான். இதில் வந்து நம்ம ஆக்சுவலி நேவிகேட் கொடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நேவிகேட்டை நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். இங்கே யூஸ் இது ரியாக்ட், ரியாக்ட் ரவுட்டர்லேருந்து தான் இம்போர்ட் பண்ணணும். ஸோ இம்போர்ட் யூஸ் நேவிகேட் ஃப்ரம் ரியாக்ட் ரவுட்டர் டாப். ஓகேவா, அடுத்து வந்து கான்ஸ்ட் navigate is equal to use navigate. ஓகே, ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா navigate ஆஃப் அங்கே கொடுக்க போகிற இது வந்து நான் அங்கேருந்து காப்பி பண்ணிட்டு வரேன். பேக்டிக்கோடு இருக்கிறது திரும்ப எழுத வேண்டாம் அப்படிங்கிறது தான். ஓகே, ஸோ இதில் வந்து வேறு பேராமீட்டர்ஸ் நம்ம கொடுக்கணும். பட் அந்த போர்ட் எல்லாத்துக்காக இங்கேருந்து எடுத்துகிட்டு வரேன். இப்போ நம்பர் ஆஃப் ஐடி -1லாம் கொடுத்துருக்கேன்ல, அதெல்லாம் வேண்டாம். அதுக்கு பதிலாக என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இங்கே நம்மளுக்கு ஸ்டோரியோட ஐடி இருக்கும். ஓகே, அதை தான் வந்து நம்ம இங்கே கீயாக செட் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டோரியோட ஐடியை அப்படியே நம்ம வந்து பாஸ் பண்ணிடலாம். ஓகே, ஐடிக்கு பதிலாக story.idன்னு கொடுத்துட்டேன். அண்ட் டோட்டல் இங்கே ஒரு வேல்யூவே இருக்காது. ஸோ டோட்டலுங்கிறதுக்கு நம்ம ஒரு வேல்யூ க்ரியேட் பண்ணி அதை தான் பாஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா,
லெட் டிஓடி இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வேரியபிளை வந்து இனிஷியலைஸ் பண்ணுறேன். அண்ட் நம்ம ஃபெச் பண்ணுறோம் இல்லையா, ஃபெச் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துலலாம் ஸ்டோரி டாட் லென்த் கிரேட்டர் தென் 0ன்னு செக் பண்ணியிருக்கோம்ல. ஸோ அதை மாதிரி நான் வந்து செக் பண்ணுறதுக்கப்புறம் அந்த லென்த்தை வந்து நாங்கள் அசைன் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ அசைன் பண்ணிட்டேன் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸோ அதை எங்கே அசைன் பண்ணலான்னா, எங்கே அசைன் பண்ணலாம், இங்கேயே பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே வந்து டிஓடி இஸ் ஈக்குவல் டு ஸ்டோரிஸ் டாட் லென்த்து. ஓகேவா, எதிர்பார்த்தது தான். ஸோ எதுக்கு அப்படின்னா, இங்கே வந்து அது ஸ்டோரிஸ்க்கு வந்து லென்த் வந்து 3 அப்படின்னு சொல்லிட்டு அசைன் ஆயிருக்கு. ஸோ அது நம்மளுக்கு ஆக்சுவலாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து டிஓடின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அது ஃபில் ஆகிடும். ஸோ அதெல்லாம் ஓகே. பட் இங்கே இப்படி டேரெக்டாக கொடுத்ததுனால என்ன ஆகுது, இங்கே வந்து இந்த 3ங்கிறது பிரிண்ட் ஆகுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதை சும்மா ஒரு டிவ்வுக்குள்ளே என்க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த டிவ்வை வந்து நம்ம ஹைட் பண்ணிடலாம். சரியா, ஓகே. ஸோ இங்கே என்ன பண்ணுறேன், ஸ்டைல் இஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளே. எதுக்கு நான் சிஎஸ்எஸ் எழுதிட்டு இருக்கேன், நம்மள்ட்ட தான் பூட்ஸ்ட்ராப்பே இருக்குது. கிளாஸ் நேம் இஸ் ஈக்குவல் டு d-none, அவ்வளோதான். டிஸ்பிளே நன், ஸ்டைலில் போட்டு டிஸ்பிளே போட்டு நன் போட்டேன், அதுவும் ஒரே தான். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த 3ங்கிறது காணாமல் போயிடுச்சு. அண்ட் இதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே அவன் நேவிகேட் ஆகுறான். பட் எந்த இதுக்கு நேவிகேட் ஆகுறான்னா, ஹெச்டிடிபி லோக்கல் ஹோஸ்ட் வேறு ஏதோ ஒன்று போகுது. எதனால் அப்படின்னா, நம்ம நேவிகேட்டில் வந்து இப்படி கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, /storyனே கொடுத்தா போதும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ ஓகேவா. ஸோ /story /1/3 தானாக வந்தது தான். பேக் அமுக்கிறேன், ஹோம் பேஜ் வருது. இப்போ சாராவை கிளிக் பண்ணுறேன், சாராவோட ஸ்டோரி வருது. அதுக்கு அடுத்து வந்து அதுக்கப்புறம் இருக்கிறவங்க ட்ராவல் வித் ஆனா ஸ்டோரி. அப்புறம் நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணினேன் அப்படின்னா ஹோம் வந்துடுச்சு. ஓகேவா. ஸோ இதுதான் வந்து ஸ்டோரி காம்பனண்ட். நீங்கள் அகெயின் இன்னும் நிறைய டேட்டா வச்சிங்கன்னா இங்கே வரைக்கும் வந்து பார்த்துக்க நல்லா இருக்கும். பட் இப்போ ஒரு அந்த ஹோம் பேஜுக்கு ஓரளவுக்கு ஒரு வைப் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இது வந்து 4வது எபிசோடுன்னு நினைக்கிறேன் இன்ஸ்டாகிராம் க்ளோன் சீரிஸில். இப்போ நம்ம ரிமைனிங் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, CRUD ஆப்ரேஷன்ஸ். அது நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அதுதான் வந்து பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா, டேட்டா எப்படி ஃபெச் பண்ணலான்னு பார்த்துட்டோம், ஒரு லிங்க்லேருந்து இன்னொரு லிங்க் எப்படி நேவிகேட் பண்ணலான்னு பார்த்துட்டோம், இன்னொரு காம்பனண்ட் எப்படி லோட் பண்ணலாம், ஒரே பேஜில் மல்டிபிள் காம்பனன்ட்ஸ் எப்படி வைக்கலாம், இது எல்லாமே பார்த்துட்டோம். தீஸ் ஆர் ஆல் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் தட் யூ நீட் டு நோ. இதுக்கப்புறம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது என்னென்னா CRUD ஆப்ரேஷன்ஸ் தான். கிரியேட், ரீட், அப்டேட் அண்ட் டெலீட். ஸோ அதை வந்து நெக்ஸ்ட் எபிசோடில் நம்ம பார்க்கலாம், கமெண்ட் பண்ணுற மாதிரி. ஓகே, ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா.